Hi students, Unit 5, Exercise 5.4 பார்த்துட்டு இருக்கோம். அதில் 8th problem. Given question, find the equations of a perpendicular bisectors of a line joining the points A and B. So find the equation, நம்ம equation தான் find out பண்ண போகிறோம். So equation எப்படி find out பண்ண போறோம்னா perpendicular bisector. So perpendicular ஒன்று இருக்குது, அதில் என்ன ஆகுது bisector of the line joining the points. So first of all perpendicular நமக்கு எப்படி இருக்கும் 90 டிகிரி இருக்கும். ஸோ பர்பெண்டிகுலர் இருக்குன்னா ஒரு லைன் மட்டும் இருக்காது, கீழே பேஸில் நமக்கு ஒரு லைன் இருக்கணும். இந்த லைன் நமக்கு என்ன இருக்கணும், மேலே 90 டிகிரி பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ பர்பெண்டிகுலராக இருக்குது இங்கே நமக்கு. பைசெக்டார், பர்பெண்டிகுலர் பைசெக்டார். ஸோ இந்த லைன் பர்பெண்டிகுலர்ன்றது பைசெக்டார் ஆக்குதான் ஆஃப் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுது, பர்பெண்டிகுலர்ன்ற லைன் பைசெக்டார் பண்ணுது. பைசெக்டார்னா ஹாஃபாக கட் பண்ணுறது தான் அர்த்தம். ஸோ இந்த சென்டர் லைன் போட்டோடனே இந்த ஏவும் பியும் பாதி பாதியாக பிரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆயிடுச்சு இந்த 2 பாயிண்ட்ஸும். லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி. ஏ வேல்யூ -4,2 அண்ட் பி வேல்யூ 6,-4. ஸோ இதுக்கு நமக்கு நேம் எதுவும் இல்லை, நம்ம சும்மா சி நேம் கொடுத்துருவோம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏபின்னு ஒரு பாயிண்ட்டு, மேலே சி நம்ம ஒரு பாயிண்ட் கொடுத்துருவோம். ஸோ பர்பெண்டிகுலராக நம்ம எப்பவுமே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஏபி இந்த ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் ஸ்லோப் கண்டுபிடிப்போம். ஸோ ஏபி சின்னு கொடுத்தாலும் இங்கே இன்டர்செக்டிங்கு நான் டின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம எப்பவுமே பர்பெண்டிகுலருக்கு என்ன கண்டுபிடிப்போம், ஏபி எதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது, சிடிக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஈக்குவேஷன் பண்ணுவோம்னா, ஆஸ் யூஸ்வல் ஸ்லோப் ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ஸ்லோப் ஆஃப் ஏபி பேஸ் லைனு இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிடி ஈக்குவல் டு -1. ஃபார்முலா நமக்கு என்னது, m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. பர்பெண்டிகுலர் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு பாயிண்ட் நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிப்போம். ஸோ அந்த ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப் வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், இது யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஏ வேல்யூ பி வேல்யூ தெரியும். ஃபார்முலா 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா என்னது, y2 minus y1 by x2 minus x1 இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிடி எந்த வேல்யூமே தெரியாது, ஸோ அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஸ்லோப் ஆஃப் சிடி ஈக்குவல் டு -1. ஸ்லோப் ஆஃப் ஏபிக்கு இங்கே வேல்யூஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் நேம் கொடுங்க, x1 y1 x2 y2. ஸோ y2 வேல்யூ எனக்கு -4 இருக்குது, ஸோ -4 மைனஸ் y1ஓட வேல்யூ 2, இங்கே ஃபார்முலா மைனஸ் இருக்குது 2 பை x2 வேல்யூ 6 மைனஸ் x1 வேல்யூ -4, ஆல்ரெடி ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4 மாறிடும், இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிடி ஈக்குவல் டு -1. ஸோ இப்போ சால்வ் பண்ணலாம் நம்ம ஸ்லோப் வேல்யூஸை. மைனஸ் இருக்குது, ப்ளஸ் பண்ணுங்கள். அப்போ -6 பை 6 + 4 10 இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிடி ஈக்குவல் டு -1. ஸோ நம்மளால் கேன்சல் பண்ண முடியுது ரெண்டுமே. 3 2s are 6, 5 2s are 10. ஸோ பேலன்ஸ் என்ன பாருங்கள், -3/5. ஸோ ஸ்லோப் ஆஃப் சிடி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸ்லோப் ஆஃப் சிடி அப்படியே இருக்கட்டும். -1 இங்கே நியூமரேட்டர் தான் இருக்குது. ஸோ பையில் இருக்க 5 இந்த பக்கம் வரும்போது நியூமரேட்டருக்கு போயிடும். நியூமரேட்டருக்குள்ள -3 இந்த பக்கம் வரும்போது டினாமினேட்டருக்கு வந்துடும். மைனஸ் கேன்சல். ஸ்லோப் ஆஃப் சிடி ஈக்குவல் டு 1/5 is 5, 3 அப்படி தான் வரும். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் சிடி. அப்போது எம் வேல்யூ நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இது எம் தான் டினோட் பண்ணுவோம், எம் தெரிஞ்சிருச்சு. கொஸ்டின் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த பர்பெண்டிகுலர். ஸோ பர்பெண்டிகுலர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம், எம் வேல்யூ. ஸோ ஒரு எம் வேல்யூ தெரியும், ஒரு பாயிண்ட்டு தான் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும், ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சேம் நமக்கு கொடுத்துருக்க இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏபிக்கு நடுவில் பைசெக்டாரும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பைசெக்டார் மீன்ஸ் என்ன இருக்குது, சென்டரில் கரெக்டாக பையின்னும் போது சென்டரில் கரெக்டாக தான் லைன் வந்துருப்பாங்க அர்த்தம். ஸோ அப்போ ஏக்கும் பிக்கும் இது சென்டரில் எங்கே இருக்குது பாருங்கள், டி.
மிட் பாயிண்டில் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? ஏபிக்கு மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணி டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். மிட் பாயிண்ட் நமக்கு ஏபி என்னது? டி தான். ஸோ அதை டின்னு எடுத்துக்கேன். டி ஈக்குவல் டு x1 plus x2 by 2 comma y1 plus y2 by 2. ஸோ ஏபி தான் நம்ம வேல்யூஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏ பாயிண்ட் நம்ம கொஸ்டினில் கொடுத்ததுக்கு -4, 2 அண்ட் பி வேல்யூ 6, -4. ஸோ இதுதான் நேம் கொடுக்க போகிறோம். x1 y1 x2 y2. ஸோ x1 வேல்யூ -4, x2 value 6 by 2, y1 value 2 plus y2 value -4 plus into -4 by 2. ஸோ இதுக்கப்புறம் இதை கேல்குலேட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் கேல்குலேட் பண்ணுவோம். ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் சப்ராக்ட் பண்ணால் 2 பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ்ஸு பை 2. சப்ராக்ட் பண்ணுங்கள். 2 பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் -2 by 2. 1 2 is 2 1 2 is 2 1 2 is 2 இங்கே மைனஸ் இருக்குதுல்ல -1. ஸோ 1, -1 டி வேல்யூ தெரிஞ்சிருச்சு. கொஸ்டினில் நம்ம ஃபைண்ட் த ஈக்குவேஷன் தான் கேட்டாங்க. ஸோ அதுக்கு தேவையான ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஸ்லோப்பு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போது தி ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஸோ ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும்? ஒரு பாயிண்ட். ஸோ பாயிண்டோட வேல்யூ டி 1, -1. நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன தெரியும்? ஸ்லோப் ஆஃப் சிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம என்னென்னு பண்ணுவோம்? டின்னு டினோட் பண்ணுவோம். ஸ்லோப் நமக்கு 5/3. ஸோ இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். y - y1 ஈக்குவல் டு m × x - x1. ஸோ ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப்னா நமக்கு ஃபார்முலா இதுதான். ஸோ 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஈக்குவேஷன் நமக்கு xyன்னு ஃபார்ம் ஆகிறதால நம்ம xyன்னு கொடுக்காம பேலன்ஸ் இருக்க x1 y1 தான் நேம் கொடுக்கணும். y - y1 வேல்யூ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ், ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ 5/3, x - x1 வேல்யூ +1. ஸோ டிவைட் லைக் 3 இந்த சைடில் போகும்போது என்ன ஆகும்? நமக்கு மல்டிபிளாக சேஞ்ச் ஆகிடும். 2 டேர்ம்ஸ்ன்றதால ப்ராக்கெட் போடுங்க. 3 × 5 + 1 ஈக்குவல் டு y + 1 ஈக்குவல் டு 5 × x - 1. ஸோ 3 இந்த 2 டேர்ம்ஸ் தான் மல்டிபிள். அப்போ 2 டேர்ம்ஸோட மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ்ன்றதால எந்த ப்ராப்ளம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ண வேண்டாம். 3 × y 3y, அடுத்த சிம்பிள் ப்ளஸ் தான் இருக்குது. ப்ளஸ் 1 3 is 3 ஈக்குவல் டு இந்த 5 2 டேர்ம்ஸோட மல்டிப்ளை தான். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 5 × x 5x. ஸோ மைனஸ் வரப்போது அதில் தான் மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 1s are 5. ஸோ எக்ஸ் வேல்யூ எப்போ பாசிட்டிவில் இருக்கணும். ஸோ இந்த சைடே பாசிட்டிவில் இருக்குது. அப்போது பேலன்ஸ் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுங்கள்? ரைட் சைடு கொண்டு வாங்க. அப்போது இங்கே ஜீரோஸ் தான் இருக்கும். 5x 3y இந்த சைடில் வரும்போது என்னாகும்? -3y சேஞ்ச் ஆகிடும். -5 + 3 இந்த பக்கம் வரும்போது -3 சேஞ்ச் ஆகிடும். ஸோ 0 ஈக்குவல் டு 5x - 3y. ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதால ப்ளஸ் பண்ண போகிறோம். 8 பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் -8. ஸோ ஆஸ் யூஷுவல் இருக்குங்க. 5x - 3y -8 ஈக்குவல் டு 0. ஸோ இதான் நம்மளோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 9. ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ த இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நமக்கு என்ன ஆகுதுன்னா 2 இன்டர்செக்டிங் லைன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்க போகிறோம். இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிற ஈக்குவேஷன் த்ரூ த இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ இந்த லைனில் என்ன ஆகுதுன்னா இன்டர்செக்ட் ஆகிற 2 லைன்ஸ். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஒன் 7x. ஸோ இது ஃபர்ஸ்ட் லைன் வச்சுருக்கேன். இது செகண்ட் லைன் வச்சுக்கோங்க. அண்ட் parallel டு த லைன் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுக்குள்ள ஒரு லைன், அது இந்த லைன் தான். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய லைன் இதுதான். ஸோ அந்த லைனோட 2 ஈக்குவேஷன் இன்டர்செக்ஷனில் இருக்குது, அதுவும் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் parallel டு த லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கொஸ்டினுக்கே என்ன இருக்குது? ஒரு லைன் parallel இருக்குது. ஸோ அதுதான் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் தான். அப்போது நமக்கு இன்டர்செக்டிங்கில் 2 வேல்யூஸ் இருக்குது, ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. parallel சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ parallel போது நமக்கு என்ன ஞாபகம் வரும்? 2 லைன்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த 2 லைன்ஸ் ஈக்குவல் அண்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸி தான்.
இந்த 2 பாயிண்ட்ஸ் நமக்கு எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, 2 பாயிண்ட் கொடுப்பாங்க, ஒரு ஸ்லோப் கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, தேர்டாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த 2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அடுத்து இது யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ஸோ இது 5 மார்க்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்துருக்க இந்த 2 ஈக்குவேஷன்ஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். கிவன் 2 ஈக்குவேஷன் எதுக்காகனா பாயிண்ட்ஸுக்காக. 7x + 3y = 10, 5x - 4y = 1. ஸோ ஏன் இது 2 எடுத்துக்கணும், இது 2 தான் நமக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இன்டர்செக்டிங்காக இருக்குது, இது பேரலாக இருக்குது, இது யூஸ் பண்ணிக்கூடாது. ஃபஸ்ட்டு கொடுத்த 2 யூஸ் பண்ணிவிட்டேன். ஆஸ் யூஷுவல் நான் எலிமினேஷன் மெத்தடில் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை நான் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நமக்கு எப்போவுமே என்ன இருக்கணும்னா ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு சேம் நம்பர் இருக்கும். ஸோ நான் இந்த ஒய்யை கேன்சல் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன டிஃப்ரெண்ட் சிம்பிளில் இருக்குது. ஸோ இங்கே 3னுக்கு இங்கே 4னுக்கு, அதனால என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன்னா இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இதை ஃபுல்லாக இங்கே இருக்க 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன், 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக எதனால் மல்டிப்ளை பண்ணும், 4ஆல். கீழே இருக்க 4ஆல் மேலேயும், மேலே இருக்க 3ஆல் கீழேயும் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், 4ஆல். 7 4s are 28x plus 4 3s are 12, 10 4s are 40. செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், இந்த 4ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ 3ஆல் கீழே மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 3s are 15x minus 4 3s are 12y. ஸோ இங்கேயும் y தான் ஈக்குவல் டு 1 3 is 3. ஸோ இப்போ சிம்பிள் சேஞ்ச் கூட நம்ம பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம கேன்சல் பண்ண வேண்டியது ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணுங்க, 12 போயிடுச்சுன்னா 0 தான். ஸோ 28 + 15 ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 43 எக்ஸ் ரெண்டுமே ப்ளஸ்ன்றதில் அதே சிம்பிள் ஈக்குவல் டு 40 + 3 43. ஸோ எக்ஸ் வேல்யூ தான் வேணும். மல்டிபிள் இருக்க 43 இந்த பக்கம் வரும்போது டிவைடாக சேஞ்ச் ஆகிடும். 43 1 டைம் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் வேல்யூ 1. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனில் எதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நான் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் = 1 இன் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்னது, 5x - 4y = 1. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 1 - 4y = 1. 1 5 is 5 - 4y = 1. ஸோ y வேல்யூ தான் தேவை. அப்போ -4y இங்கே இருக்கட்டும். +5 இந்த பக்கம் போகும்போது -5 சேஞ்ச் ஆகிடும். -4y. ஸோ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது, சப்ராக்ட் பண்ணுங்கள், -4 வரும். ஸோ 2 சைட்லையுமே மல்டிபிள் தான் இருக்குது, ஒவ்வொரு வேல்யூஸாக இருக்கும். மைனஸ் கேன்சல் ஆகிடும். y = 4. மல்டிபிள் இருக்க 4 இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகும். 4 4 கேன்சல் ஆகிடும். y = 1 டைம்ஸ். கேன்சல் பண்ணும்போது எப்போவுமே 1 டைம்ஸ் கேன்சல் ஆச்சு, அந்த 1 தான் வேல்யூஸாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு நமக்கு. என்ன பாயிண்ட்னா எக்ஸ் வேல்யூ 1 அண்ட் ஒய் வேல்யூ ஆல்சோ 1. கொஸ்டின் நமக்கு ஈக்குவேஷன் தானே பாயிண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவேஷனுக்கு தேவையான ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ நமக்கு ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் நமக்கு ஒரு ஸ்லோப் தேவை. ஸோ அதுக்கு தான் பேரலல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஸ்லோப்பை நான் கண்டுபிடிக்க போகிறேன் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான். 13x + 5y + 12 = 0. ஸோ இந்த பேரலல் லைனை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். பேரலல் லைன், இந்த பேரலல் லைனை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஈஸியான ஒரு வழி சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம அதை 5.4 தான் பார்த்தோம். மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x by coefficient of y. So formula minus coefficient of x na x பக்கத்தில் இருக்க நம்பர் 13 by coefficient of y 5. ஸோ m வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு தேவையான ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப் ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். The required equation நம்மளோட பாயிண்ட் 1, 1 அண்ட் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சது
minus 13/5. ஸோ நமக்கு ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப்னா ஃபார்முலா y minus y1 equal to m into x minus x1. ஸோ பாயிண்ட்ஸுக்கு x1 y1 நேம் கொடுங்க. y minus y1 வேல்யூ 1 equal to m ஓட வேல்யூ minus 13/5, x minus x1 வேல்யூ 1 தான். ஸோ டிவைட் லைக் 5 இந்த பக்கம் வரும்போது மல்டிபிள் ஆகும். ஸோ 2 டேர்ம்ஸ் இருக்கிறதால ப்ராக்கெட் போட்டுப்போம். minus 13 into x minus 1. So 5 in the 2 terms the multiple, plus into plus plus 5 into y 5y, plus into minus minus 1 pi is pi, equal to minus into plus minus 13 into x 13x, minus into minus, minus into minus plus 13 into 1 13. ஸோ எப்போவுமே நமக்கு எக்ஸ் வேல்யூ தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம். அது எப்போவுமே பாசிட்டிவில் இருக்கணும். ஸோ ஆனால் நெகட்டிவில் இருக்கிறதால என்ன பண்ண போகிறேன், ரைட்டை ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட் சைடு கொண்டு வர போகிறேன். ஸோ 5y minus 5 இந்த சைடில் எப்போவுமே அங்கே தான் இருக்க போகுது. இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் சைடு கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால் 0ன்னு போட்டுட்டேன். 13x இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 13x, ஆல்ரெடி 5y இங்கே தான் இருக்கிறதால 5y மைனஸ் 5, 13 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 13ஆக சேஞ்ச் ஆகிடும். 13x ப்ளஸ் 5y. ஸோ ரெண்டுமே மைனஸில் தான் இருக்குது. மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன வரும், ப்ளஸ்ன்னு வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 13 + 5 நமக்கு என்னது 18, பிகாஸ் நம்மளோட சிம்பிள் மைனஸ், மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷன் பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு.